நமது சிவகங்கை கோட்டத்தினுடைய முன்னாள் என்எம்பியினுடைய கோட்ட செயலாளரும் இப்போ தமிழ்நாடு அரசு பணியில் ஆசிரியராக பணி செய்து வரும் மரியாதைக்குரிய தோழர் மலைராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை கோட்ட சங்கம் சார்பாக அறிவிக்கப்படுகிறது. மாநில சங்கத்தின் அவர் மாநில தலைவராக இருக்கிறாங்க. அதுக்கு இந்த மாநில கோட்ட சங்க சார்பாக பாராட்டுதல் தெரிவித்து ஜிடிஎஸ் 14வது கூட்ட மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோட்ட தலைவர் திரு உமாபதி அவர்களே, அண்டியாபதி அவர்களே, மாநில சங்கத்தினுடைய தலைவர் திரு ராமசாமி அவர்களே, மாநில செயலாளர் திரு சாந்தமூர்த்தி அவர்களே, மத்திய அரசு ஊழியர் மகாசம்மேளனத்தினுடைய முன்னாள் அமைப்பு செயலாளர் அண்ணன் கேஎஸ் அவர்களே, பாண்டியன் அவர்களே, வருகை தந்துள்ள அனைத்து கோட்ட நிர்வாகிகளே, தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் பசியில் இருக்கீங்க. இப்போ அவர்களே இவர்களே எல்லா பேரையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட மிக அருமையாக இந்த மாநாடு வெற்றிகர முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னதாகவே என்னுடைய வாழ்த்துக்களை நமது என்எப்பியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, அண்ணன் செல்வராஜன் சொல்லும்போது நான் 2010 ஆசிரியராக போயிட்டேன். அப்போ என்எல்பிபியினுடைய செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது அப்போ இருந்த ஜிடிஎஸ்னுடைய வெல்ஃபேர்ஸ் ஆஃப்டர் தட் இப்போ ஜிடிஎஸ் ஊழியர்கள் சாதிச்சிருக்கிற வெல்ஃபேர் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ பெய்டு லீவு மட்டும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் இருக்கும்போது 10 நாள் பெய்டு லீவு இருந்துச்சு. இப்போ மெட்டர்னிட்டி லீவு, அந்த குழந்தைகளுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட், இதெல்லாம் உங்களுடைய ஜிடிஎஸ் பொதுச் செயலாளர் திரு எஸ் மகாதேவன் மேடையில் இருக்க நிர்வாகிகளுடைய உழைப்பு தான், உங்களுடைய உழைப்பும் கூட, உங்களுடைய உழைப்பு தான் நீங்கள் இன்னைக்கு பெற்றிருக்கீங்க. அப்போ அரசு அதிகாரிகள் வருவாங்க போவாங்க, அவங்க நமக்கு வெல்ஃபேர் செஞ்சுருவாங்க மட்டும் யாரும் நினைக்காதீங்க. இந்த இலாக்காவே என்று நீடித்து நிற்பது என்றால் அதற்கு தொழிற்சங்கம் தான் காரணம். இப்ப நம்மளுடைய பிரதான கோரிக்கை என்ன? தனியார் மயமாக்காத. வெளியில கோஷம் போடும் பொழுது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தனியார் மயமாக்காத என்று கோஷப்படுகின்ற அளவிற்கு இன்று நம்முடைய நிலைமை வந்துவிட்டது. அப்ப இந்த இலாக்கா அரசு இலாக்காக இருக்க வேண்டும் என்றால் அதை தக்க வைப்பதற்கு கூட நமது தொழிற்சங்கம் தான் போராட வேண்டும். அப்ப இருக்கிற உறுப்பினர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு மாநாடு நடக்குது. ஒரு 5 மணி நேரம் நம்ம பட்டினியை தாங்க முடியாதா? மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடணுமா? அப்ப எப்படி நாம் இலாக்கா ஊழியர்களாக மாறுவது, நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். உண்மையிலே இருக்கிற தோழர்கள் தோழியர்கள் நான் பாராட்டுறேன். ஒரு நாள் தான் லீவு. இன்னைக்கு அஞ்சல் துறையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கிறதே பெரிய போராட்டமா இருக்கு. அதையும் உங்களுக்கு ஏதாவது மீட்டிங் அது போட்டு வேலை பெண்டிங்னா போய் டிவிஷன் ஒர்க் பண்ற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. அப்படி இருக்கின்ற சூழல்ல இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா முதல்ல அதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா இந்த இலாக்காவையும் இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய தன்மை நம்மகிட்ட தான் இருக்கு. படிச்சு நம்மளே அரசியல் பேசக்கூடாது, அரசியல் வந்து விலகி செல்ற நிலைமையில இருக்கோம். எந்த மீட்டிங் போனாலும் இன்னைக்கு அரசியல் ஏன் பேசுறீங்க அப்படின்றான். அரசியல் தான் தீர்மானிக்குது உங்களுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய வெல்ஃபேரையும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் தீர்மானிப்பது அரசியல். அப்படிப்பட்ட அரசியல் விட்டுட்டு நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன சாதிக்க போறோம்? அரசியல் பேசுறதுக்கு பயந்தோம்னா நம்ம எப்படி நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க போறோம்? எல்லாமே இன்னைக்கு அதான் தீர்மானிக்குது. ஆனா அதை பற்றி விழிப்புணர்வு நம்மள்கிட்ட இல்லை. படிக்காத பாமர மக்கள் ஏதோ ஒரு கட்சி இயக்கத்தில் சேர்ந்து இன்னைக்கு மந்திரி வரைக்கும் வந்துடுறான். ஆனால் படிச்ச நம்ம அதுல இருந்து விலகி நிற்கிறான். அதான் நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்கோம். அரசு இயந்திரத்தை நடத்துறது நம்ம அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், நம்ம தான் அரசு இயந்திரத்தை நடத்துறாங்க. அப்ப அவன் நம்மளை எப்படி வச்சுக்கிறேன்? எல்லா போராட்டம். ஒரு புதிய சாஃப்ட்வேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை முடிக்க முடியல, அதுக்கு போராட்டம். வெல்ஃபேர் செட்டில் பண்ணல, அதுக்கு போராட்டம். அப்போ சேர்ந்ததுலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் போராட்டம்னா அந்த போராட்டத்தை தாக்கு பிடிக்கிறதுக்கு நம்ம பயிற்சி எடுக்க வேணாமா? உடனே தொழிற்சங்கத்தில் மாநில சங்கம் என்ன செஞ்சு, மத்திய சங்கம் என்ன செஞ்சு, கோட்ட சங்கம் என்ன செஞ்சுன்னு தான் நம்ம விரல நீட்டுறான். அது அனைத்துக்கும் காரணம் நம்ம தான்றதை நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. அதனால் நிச்சயமாக மிக அருமையான ஒரு வரலாற்றை மிக சுருக்கமாக தெளிவாக நமது மத்திய அரசு ஊழியர் மகாசம்மேளனத்தினுடைய முன்னாள் அமைப்பு செயலாளர் மிக அருமையாக சொன்னாங்க. வரலாறு தெரிஞ்சுக்கிறேங்க. ஒவ்வொருத்தருடைய உழைப்பு தான் படிப்படியாக இன்னைக்கு உயர்ந்து வந்திருக்கு. அவங்க மேலே ஏறி நினைச்சு தான் நம்ம இந்த வெல்ஃபேர்ல அடைஞ்சிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
மதிய நேர சாப்பாட்டு நேரத்தில் ரொம்ப பசியோடு இருக்கீங்க, உங்களுடைய பொறுமையை சோதிக்க விரும்பவில்லை. இறுதியாக நான் கூறுவது என்னவென்றால், தொழிற்சங்கத்தை நீங்க போட சொல்லாதீங்க. தொழிற்சங்கத்துல உங்களுடைய பங்களிப்பை நீங்க செலுத்துங்க. நிறைய ரூலிங் கத்துக்கிறீங்க. அதிகாரிகள் எடுத்து போராடக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கிறீங்க. கோலத்தனமா இருந்தா நீங்க தொழிற்சங்க பொறுப்புல இருந்து விலகிக்கலாம். கோலையா இருக்கவன் இவ்வளவு பேர் வழி நடத்த முடியாது. ஒரு தொழிற்சங்க செயலாளரா, ஒரு பொருளாளரா, மாநில தலைவரா, மத்திய செயலாளர் நீங்க வர்றீங்கன்னா அத்தனை பேரோட வெல்ஃபேரை நம்பி உங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒரு எஸ்டி எடுத்து பேச மாட்டேன், ஒரு பிஎம்ஜி எடுத்து பேச மாட்டேன், ஒரு ஜிபிஎம்ஜி எடுத்து பேச மாட்டேன், பயமா இருக்கு அப்படின்னா நீங்க விலகிக்கிறீங்க. அடுத்த வழிவிடுங்க. எத்தனையோ வீரர்கள் இருக்காங்க, தலைவர் இருக்காங்க. அன்னைக்கு ஏன் என்னன்னு கேட்க முடியாத ஆங்கிலேயர் காலத்துல தூக்குல போடுவாங்க தெரிஞ்சு கூட போராடி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு அத்தனை அரசியல் பாதுகாப்பு சட்டம் நமக்கு இருக்கு, நம்முடைய பாதுகாப்பு. அப்படி இருந்து போராடுவதற்கு அதிகாரிகள் எடுத்து பேசுறதுக்கு பயந்தோம்னா சங்கம் வளராது, உறுப்பினருடைய வெல்ஃபேர் தீர்க்கப்படாது என்று கூறி தைரியமான ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த நமது சிவகங்கை கோட்டார் ஜிடிஎஸ் சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்து, மாநில தலைமைகளுக்கு நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கொள்வது நன்றி.